உனக்கு செவ்வாய் கிரகத்தில் இடத்த போய் பிடிச்சி வச்சாதாம்மா, அதெல்லாம் செய்ய போறதுன்னா எங்க தலைவன் தாம்மா உங்க எல்லாருக்குமே காப்பாற்றி அங்கே கூட்டிட்டு போவாப்புல. அப்பனா எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி நடிக்க போயிட்டு ஏம்மா அவர் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்லம்மா, புரியுதுங்களா? சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, டிவி சீரியல் நடிப்பாரு. நாங்கள் எங்க தலைவர் வந்தோடனே திருச்சா சேனல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவோம். எங்க தலைவன் தான் விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் அகில உலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் தான். ஏமா ஒரு அடக்கம் ஒடக்கம் எதுவுமே இல்லாம திடீர்னு என்ன மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க? ஒரு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறீங்க? நடக்கல உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏமா உன் மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு நான் திரும்பி உட்காந்துருந்தா கூட நீ பண்ற டென்ஷனுக்கு நான் முடியலமா. நான் உங்க மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு நான் கோச்சிட்டு போனதுக்கு என் தலைவர் வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டு பேசுறீங்க இல்ல? முக ஸ்டாலின் சொல்றீங்கம்மா? டென்ஷன் பண்ணாதீங்க. சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? எது முக ஸ்டாலின் சொல்லணும்னா தக்குறியா? வீட்டுல பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க? நல்ல வேலை பிரிஞ்சிருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. நீ டிஎம்கே காரங்கிறது அவ்வளோ நிரூபிக்கிற. நன்றிமா. ஏம்மா தாயே, அம்மா ஐயோ நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பொண்ணை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. பொண்ணாமா இது? ஆமா. ஐயோ பாவம், அந்த வீட்டுக்காரன் என்ன பாடுபடுவானோ. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃபிளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏமா இந்த நெஞ்ச கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ளார விஜய் தெரியுவாருமா, புரியுதுங்களா? அனுமார் நெஞ்ச கிழிச்ச பார்த்தா உள்ளார ராமர் இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி நம்ம நெஞ்ச கிழிச்சு பார்த்தா உள்ளார அப்படி ஒரு நேசிப்போட இருக்கிற ஆள இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு உங்க வாயில இது மாதிரி சொல்லாதீங்க, புரியுதா? வேற மாதிரி ஆயிரும். ஆமா. என்ன மிரட்டுறமா? சீரியஸா சொல்றமா? நீ பொம்பளை பிள்ளைங்கிறதுனால ரொம்ப நான் கண்ணியமா இப்படி நடந்துட்டு இருக்கேம்மா. வேற மாதிரி ஆயிருமா? ஆமாமா. இப்ப நான் என்ன சொன்னேன், முதலமைச்சர்னு எதுக்கு தவறா சொல்றீங்க? நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் சொன்னேன். என்னதான் உங்களுக்கு அவர் மேல பல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் தானே. ஏம்மா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா, ஒரு விஷயம் நடக்க போற சம்பவத்தை யோசிங்க. நடந்து முடிஞ்ச சம்பவம். ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறவர்லாம் முடிஞ்சிட்டாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. வரப்போற வரலாறை பத்தி யோசிங்க. என்ன நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க தான் சார் ஏதோ தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்கல்ல நாங்க செவ்வாய் கிரகத்துல அடுத்து எப்படி அங்க வாழலான்றதை கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐயோ இவங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட எப்படி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குமா. ஆமா, வேர்ல்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்குமா. மூன்றாம் உலக போர் வரப்போகுதுமா. உனக்கு செவ்வாய் கிரகத்துல இடத்த போய் பிடிச்சி வச்சாதாம்மா, அதெல்லாம் செய்ய போறதுன்னா எங்க தலைவன் தாம்மா உங்க எல்லாருக்குமே காப்பாத்தி அங்க கூட்டிட்டு போவாப்புல. வேற எவனும் கை விட்டுருவாங்கம்மா. அவங்க குடும்பம் மட்டும் போவாங்கம்மா, நம்மளெல்லாம் கை விட்டுருவாங்கம்மா. பனையூரை விட்டு வெளில வர சொல்லுங்க சார், அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டு போவாரு. பனையூரை விட்டு வெளியில வர சொன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகமா? ஏமா எங்காலு உள்ளார இருக்காருன்னா எதுக்காக இருக்காரு? புலி பதுங்கி இருந்து பார்த்துருக்கீங்களா? எதுக்காக பதுங்க? பாயறதுக்காக. அது மாதிரி எங்கால தலைவர் வெயிட்டிங், புரியுதுங்களா? பாயறதுக்கா? என்னம்மா ஒரு உதாரணத்துக்கு வெளியில வருவாரு, வர்றப்ப அப்படி பிரம்மாண்டமா இருக்குங்கிற விஷயத்துக்கு சொன்னா பாய் வராங்கிற கேக்குறீங்க. எங்க போய் பாய சொல்றீங்க? புரியல. கேட்டேன் சார், நீங்க பதுங்கி இருக்காரு சொன்னீங்க. எப்ப பாய்வாரு, எப்ப வெளியே வருவாரு, தலையை காட்டுவாரு, எல்லாமே அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால கேட்டேன். சில செயல் திட்டம்லாம் போயிட்டு இருக்குதான். ஆமா, அதுக்கு தகுந்தது மாதிரி பிளான்ல இருக்குது. ஆமா, எல்லாம் நடக்கும். பொறுமையா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆமா. நீங்க தாவைக்காக்கு விசில் சின்னமும் கொடுத்துட்டாங்க. அடுத்து கம்பேக் எப்படி கொடுப்பீங்க? என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் நாம? கம்பேக் புரியுதுங்களா? அது வராதவன் பேசுறது. நாங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கம்பேக்கே கிடையாது, புரியுதுங்களா? அது காணா போனவன் தான் கம்பேக். நாங்க காணா போகல, இங்கே தான் இருக்கிறோம். எப்படி கம்பேக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க? இல்ல சார், பாதி பேர் மறந்துட்டாங்க சார். விஜய் அவர்கள் அப்படி ஒருத்தர் இருந்தாரா, கட்சி இருந்துச்சே, ஆமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா தாவைக்கான ஒரு கட்சி இருக்கா, மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்களா, 4 மாதத்துக்கு ஒரு படம் வரலன்னா மறந்துட்டேங்கிற இடத்துக்கு போயிடுறீங்க. இதுக்காக தான் எலெக்ஷனுக்கு முன்னால ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற பிளான் ஓடிட்டு இருக்குது. மறந்துடுறேங்கிற ஏப்ரலா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்களே அப்போ ஏப்ரல்ல ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுமான்னு? கண்டிப்பா. ஆமா ஏங்க, அதெல்லாம் வேற மாதிரிங்க. ஆமா, எங்க படத்தை ரிலீஸ் பண்ணாவே போதும், அவ்வளவுதான். அத்தனை பேரும் நம்ம கவுந்துருவாங்க. நீங்க மறந்துட்டேங்கிறது மாதிரி சொல்றீங்கல்ல,
ஏன்னா இந்த நாட்டு மக்களும் நன்றி இல்லாதவங்களாவே இருக்காங்க பார்த்தீங்களா, நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்காங்க. அதை நினைச்சதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு 4 மாசத்துக்கு நம்ம தலைவரோட படம் வரலைன்னா உடனே மறந்துடுறாங்க. சார் அவர் படத்துல இப்ப நடிச்சுட்டு இருக்காரு, அரசியல் வந்துட்டாரு, இங்க ஆளை காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன், படம் வரல மறந்துடுவாங்க. ஏமா அப்பப்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? நீங்க வேற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்தணும், அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு. நீங்க இன்னும் வந்து என்ன எங்க தலைவர் ஹீரோ அப்படின்ற நினைப்புலதான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஞாபகப்படுத்திக்கணுமா? ஆமா, அரசியல் கட்சி தலைவர் அவர். இப்ப ஏமா முதல்ல பழச மறந்துடக்கூடாதுமா. வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச கால பழச மறந்துடக்கூடாது. என்னைக்குமே பழச நினைச்சு பாக்குறவன் தான் நல்ல மனுஷன். அது மாதிரி எங்க தலைவர் வந்து எப்போதுமே பழச மறக்க மாட்டார், பழச நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, பழச மறந்துருங்கிறீங்க, நடிகரை மறந்துட்டா என்ன வருது? அப்பனா எலெக்ஷன் முடிஞ்சது திருப்பி நடிக்க போயிடுவார் சொல்றீங்களா? ஏமா அவர் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்லம்மா, புரியுதுங்களா? சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, டிவி சீரியல் நடிப்பாரு. ஓ, சீரியல்ல நடிப்பாரு. அப்ப வெள்ளித்திரை டு சின்ன திரையா? ஏமா அப்படிதானமா காலங்காலம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்க. கமலஹாசன் வரைக்கும் அப்படிதானமா வந்திருக்காரு. என்னம்மா நீங்க நமக்கு முன்னால யார் இருக்குதான் அப்படிங்கறத அதை பார்க்கணும்ல. அப்ப கூடிய சீக்கிரம் விஜய் அவர்களை சின்ன திரையில நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஏமா ஒவ்வொரு வீட்லயும் பார்க்கணும்னா ஒவ்வொரு வீட்லயும் கலைஞர் டிவி இருக்கு. கலைஞர் டிவி எல்லாத்துலயும் நம்ம ஆள் வரணும்னா சீரியல் நடிச்சாதான் வர முடியும். கலைஞர் டிவில தான் வருவாரா? ஏமா வீட்டுல கூட கூரை வீட்டுல எல்லாம் அதாம வச்சிருக்காங்க. என்னமோ அவரு நிறைய விஷயத்த வந்து செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. அது இந்த கலைஞர் டிவியை கண்ணா புண்ணான்னு எல்லார் வீட்லயும் கொடுத்து விட்டாரு. எல்லார் வீட்லயும் கலைஞர் டிவியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால பெரும் அது சப்போர்ட் தான் நமக்கு. நம்மளை கொண்டு போய் என்ன சொல்றது, கடைக்கோடியிலையும் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்குன்னா அதானே காரணம். கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் அவர்கள் அப்ப வந்து சின்ன திரையில நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான கேரண்டி கொடுக்குறீங்களா? ஏமா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அமெரிக்க பிரசிடென்டா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவன் டிவியில வந்தாதான் எல்லா கடைக்கோடி இருக்கிற மக்கள்கிட்டையும் ரீச் ஆனது. மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா டிவியில வரணும். அந்த சூட்சமா எங்க தலைவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? கமலஹாசன் ஏன் சினிமாவிலேருந்து டிவிக்கு வந்தாரு, ஒரு பிக் பாஸ்ல இதுக்காக வந்தாரு, எல்லார்கிட்டையும் போய் சேரணும்னு. மறந்துடக்கூடாதுங்கிற இடத்துல நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். இப்போ கூட பாத்தீங்களா, சன் டிவி எதுக்காக உருவாக்குறேன், சன் டிவின்னு ஒண்ணு இல்லைன்னா டிஎம்கேன்னு ஒண்ணு கட்சிங்கிறதே காணா போயிருக்கும். ஒன்று இருந்ததுனால தான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க. எங்க தலைவர் வந்தோனையும் ஆமா விஜய் டிவியை நாங்க நிறுவிடுவோம். அப்ப இந்த தொலைக்காட்சிகளை வச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க? தொலைக்காட்சியை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஏமா தனியா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேனல் வச்சுக்கணுமா, புரியுதுங்களா? நாங்க எங்க தலைவர் வந்தோடனே திருஷா சேனல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவோம். திருஷா சேனலா சார்? ஆமா, 3 into ஷா, 3 ஷா, அதாவது 3 தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி 3 தடவை பார்க்கலாம். என்னத்த சார்? என்னத்தையா இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்க? 3 தடவை பார்க்கலாம்னு சொன்னீங்களே, அதான் என்னத்தன்னு கேட்டேன். ஏங்க டிவியில தலைவரை ரிப்பீட்டா போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஆமா, ஒன்ஸ் மோர் கேட்குற காலம்லாம் இன்னமும் இருந்துட்டு இருக்குது. எங்க ஆளுங்க அப்படிதான், புரியுதுங்களா? ரொம்ப வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து முழுக்க டிஎம்கேவோட ஆளா இருந்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து உங்க மேல எனக்கு வந்து உங்களை சீரியஸா சொல்றேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். எனக்கு உங்களை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. சீரியஸா பயமா இல்லைங்க, சீரியஸா நீங்க வந்து எப்படி சார் உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டா நீங்க தான் திமுக ஆளு அப்படின்ற மாதிரி எப்படி அவங்க மேல அந்த ஒரு நேம வந்து குத்திடுறீங்க, பச்சை குத்துற மாதிரி? ஏமா ஒரு அடக்கம் ஒடுக்கம் எதுவுமே இல்லாம திடீர்னு என்ன மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க? ஒரு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறீங்க. நான் நடக்கல சார், உட்காந்துட்டு தான் சார் இருக்கேன். நடக்கல, உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏமா உன் மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு நான் திரும்பி உட்காந்துருந்தா கூட நீ பண்ற டென்ஷனுக்கு நான் முடியலமா. நீங்க வந்து இப்படி மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு திரும்பி உட்கார்ற மாதிரி தான் விஜய் அவர்களும் மக்களை பார்க்க கூடாதுன்னு வீட்டுல உட்காந்துக்காரா? வாங்க உட்காருங்க, பேசுவோம் வாங்க. ஏமா என்னம்மா நீங்க என்ன எங்க தலைவன் அப்படிதான் உட்காந்துருக்காருன்னு என்னம்மா கிண்டல் பண்றீங்களா? புரியல. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க தலைவனுக்கு இப்ப எதுக்காக நான் உங்க மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு நான் கோச்சிட்டு போனதுக்கு என் தலைவர் வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? இப்ப நீங்க என்ன திமுக ஆளுன்னு சொல்றப்ப நான் என்ன கேட்டேன்னா, இப்ப ஏன் சார் உங்களுக்கு வந்து அந்த உண்மையை சொன்னா ஏன் உங்களால அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை ஏன் இல்ல? உண்மை என்ன நீங்க உண்மை சொல்றீங்க? ஆரம்பத்துல இருந்தே பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. எங்க தலைவர் முதல்வர்னு நான் சொல்றேன், ஆனா அது பொய், நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் தான் அப்படிங்கிறீங்க. நான் எங்க தலைவர் விஜய்ங்கிறேன், நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? யார்கிட்ட வேணாலும் போய் சின்ன குழந்தைகிட்ட கேளுங்க, நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் யாருன்னு, ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லுவாங்க. அதே சின்ன குழந்தைகிட்ட ஆள் தோட்ட பூபதி யாருடா அப்படின்னு பாட்டை போடுங்க, அந்த குழந்தை அது டக்கன்னு அப்படி ஆடும். ஆமா, சின்ன குழந்தை.
சரி, இனிமேல் வந்து முதல்வர் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சார்? மு.க. ஸ்டாலின் சொல்லணுமா? அப்படிதான் சொல்லணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே முதல்வர். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா மீண்டும் மீண்டும் என்னை டென்ஷன் பண்ணுற, தயவு செஞ்சு வேணாம், நீ போம்மா. ஓகே சார், வேணாம் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. கடைசியா நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு? நீங்க சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவேன், இல்லைன்னா வந்து நான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்பேன். இல்ல மு.க. ஸ்டாலின் சொல்றீங்கம்மா? மு.க. ஸ்டாலின் தான் சொல்லணும் சார், அவர் தானே சார் முதல்வர். ஏதோ நான் வந்து காசு கொடுத்து சொல்ல வைக்கிற மாதிரி கேக்குறீங்க. எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க, டென்ஷன் பண்ணாதீங்க, நீ டென்ஷன் பண்ணாதீங்க. சரி, மு.க. ஸ்டாலின் மட்டும் சொல்லிடுங்க. சொல்ல முடியாது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சரி, அப்ப தற்கொலைன்னு ஒத்துக்கிறீங்களா? எது மு.க. ஸ்டாலின் சொல்லணும்னா தக்குறியா? தாவேக்காவை அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க, தாவேக்கா ஃபேன்ஸ் தொண்டர்கள் எல்லாம் வந்து தற்கொலைன்னு. வேணாம் வேணாம், ஒரு விசில் அடிச்சோம்னா அப்படின்னா வேற மாதிரி ஆயிரும். பையனுங்க ஃபாலோ அப்ல நீ மாட்டிக்காதமா. ஆமா, நம்ம ரசிகர் கூட்டத்துல எல்லாம் மாட்டிக்காத. கோர்த்து விடுறீங்க. நான் இப்ப உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு. அவங்களுக்குலாம் தாவேக்கா மற்ற தொண்டர்களுக்குலாம் வந்து தெரியும், அவங்களாம் அறிவாளி சார். உங்களுக்கு தெரியல சொல்றேன் சார். அப்ப நான் அறிவு இல்லாதவனா? அப்படி நான் சொல்ல, அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப நீங்க சொல்ல வர்றதே அப்படித்தானே, நான் அறிவித்து இல்ல. அப்ப நான் அறிவு இல்லைன்னா என் தலைமை அறிவு இல்லையா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, எல்லா அறிஞர்களும் அறிவு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? திருவள்ளுவர் பொண்டாட்டியா அவருக்கு திட்டுமா, கண்ணா புண்ணான்னு அறிவு இல்லாம இருக்கிற அப்படின்னு. திருவள்ளுவர் பொண்டாட்டி கிணத்துல தண்ணியை இறைச்சிட்டு இருக்கிறப்ப திருவள்ளுவர் கூப்பிடுவாராம், வாசுகி அப்படின்பாராம். அப்படியே கயிறை விட்டுட்டு ஓடுமா, கிணத்துல அப்படியே நின்றுட்டு இருக்குமா வாலி. இது கதையா? நம்ப முடியுதா? அதான் சொல்றேன், நீங்களா நம்ப முடியுதாங்கற கிரியேட் பண்ணாதீங்கன்ற. நான் கட்டு கதை. முதலமைச்சர் யாரு? அம்மா வேணாமா, மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாதுமா. நீ எவ்வளவு நேரம் கேட்டாலும் சொல்ல முடியுமா? எங்க தலைவன் தான் விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் அகில உலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் தான். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிறது யாரு? ஏமா அகில உலகத்துக்கே முதலமைச்சர் விஜய்ங்கிற, நீ தமிழ்நாட்டுக்கு தனியா பிரிச்சு பேசுற. இந்த தமிழ்நாடு எங்கம்மா இருக்கு? இந்த உலகத்துல தானே இருக்குது. இந்த உலகத்துல என்னம்மா நீ? ஏமா கொஞ்சம் பிராடா யோசிமா. அம்மா, நீ அந்த பெண் மீடியான்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் யூடியூப்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயை காலி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து நீ காசு வாங்கிட்டேன்னு நல்லா தெரியுதுமா. என்ன உண்மையோ அதை தான் பேசுறேன். அவங்களுக்கு நானும் உண்மையை தான் சொல்றேன். பேசல, நீங்க உண்மையை சொல்லல. எது? நீங்க உண்மை நடக்காத ஒன்றை, நடக்கவே முடியாத ஒன்றை சொல்றீங்க. அவங்கள்ட்ட நீங்க காசு வாங்கிட்டீங்கம்மா. ஒண்ணு அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கணும், இல்லாட்டா நீங்க காசு வாங்கியிருக்கீங்க. ஆமா, இவ்வளவு எதிர்ப்பா யாருமே கிடையாதுமா. அது உங்க வயசுல இருக்கிற எவ்வளோ இளைஞர்கள், உங்க வயசு சின்ன வயசுமா. இந்த சின்ன வயசுல வந்து எவ்வளோ பேர் வந்து எங்க தலைவனுக்கு உயிரோட உயிரா இருக்காங்கம்மா. நீங்க என்னமா தனிப்பட்ட முறையில் இப்படி மட்டும் நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? சார், நானும் விஜய் ஃபேன் தான் சார். அரசியல் வேற, சினிமா வேற. சினிமா ரீதியா நான் விஜய் ஃபேன், அரசியல் ரீதியா நான் யாருக்கும் இல்லை. எங்க நடுநிலையா தான் இருக்கேன். எங்க நியாயம் இருக்கோ, எங்க கரெக்டா பேசுறாங்க. அப்ப இப்படி பேசிட்டா உங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமா? இப்படி இந்த புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாம தளபதி அவர்கள் தான் எங்க தலைவர் சொன்னா அப்ப அது அறிவாளித்தனமா? அரசியல் புரிதல் ஏமா ஒரு விஷயமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னே தெரியல, பேரை சொல்ல முடியாது சொல்றீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு? அப்ப சினிமா வேற, அரசியல் வேற. நீங்க வந்து விஜய் அவர்களை இன்னும் சினிமால தானே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, ஹீரோவா. ஒரு விஷயமா, நம்ம ஒருத்தரை நேசிக்கணும்னா முழுசா நேசிக்கணும். சும்மா ஊருகா மாதிரி தொட்டுக்க குட்டுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு விஜய் தான் அப்படின்னா விஜய் மாதிரியே இருக்கணும். புரியுதுங்களா? என்ன நினைக்கிறீங்க? எங்க தலைவனுக்கு மீறி எதுவுமே கிடையாது. எங்க தலைவன் களத்துல மட்டும் இறங்கி நின்னாரு, எல்லா பேரும் காண போயிடுவான். நினைச்சுக்கோங்க, சாதாரணம் கிடையாது. எங்க தலைவனோட வேணாங்க, வேணாம். அவர் வித்தை காட்ட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ₹1 நிக்க முடியாது. குரலி வித்தையா சார்? குரலி வித்தையா? புரியல. வித்தன்னு சொன்னீங்களே, அதான் என்ன குரலி வித்தையா அப்படின்னு கேட்டேன். குரங்கு மாதிரி பல்ட் அடிச்சு வளையத்துக்குள்ளார போயிட்டு வருவாருன்னு சொல்றீங்களா? நீங்க தான் சார் வித்தையா, வித்தை காட்டுவாருன்னு சொன்னீங்க. அதான் என்ன வித்தை? குரலி வித்தை தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் குரலி வித்தையான்னு கேட்டேன். வேணாமா, நீங்க ரொம்ப எங்க தலைவனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. நானா? அப்புறம் உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாலே போதும் சார். சத்தியமா 2026 தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சரே. ஆனா இப்ப முதலமைச்சர் ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏம்மா இருந்துட்டு போகட்டுமா? எவ்வளவு நாளைக்குமா? எவ்வளவு நாளைக்கு? ஆமா, 5 வருஷம். 5 வருஷமா?
அம்மா வேணாம்மா, நீங்கள் போங்கம்மா. ஏங்க இவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. இந்த மாதிரிலாம் இவங்கள வச்சு எனக்கு இது பண்ணாது. இவங்க முழுக்க டிஎம்கே ஆளாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது ஒரு பேட்டின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை எவ்வளோ இது பண்ணுறீங்க? எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் வராங்க. ஆமாம், எங்களுக்கு விஜய் ஆளை கொண்டு வந்து விஜயோட ரசிகன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு என்னைய கேள்வி மேலே கேள்வி விட்டு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஓப்பனியாக வந்து செருப்பாலட்டு வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நல்ல வேலை பிரிஞ்சிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. நீ டிஎம்கே காரங்கிறது அவ்வளோ நிரூபிக்கிற. ஆமாம், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொன்னால் இவங்க வேணாங்க. அடுத்தாப்புல இவங்க வேணாம். ஆமாம், தயவு செஞ்சு வேற யாராக இருந்தால் கூப்பிடுங்க. இவங்கன்னா நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். போமா. 2026 வரை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த முதலமைச்சர். நன்றி, வணக்கம். மீண்டும் சரிம்மா, சரி, உன் அதுக்குமே வச்சுக்கமா. மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர், உன் இதுக்கே வச்சுக்கமா. சூப்பர் சார், நன்றி சார். நன்றி சார். நன்றிம்மா. ஏம்மா தாயே, அம்மா ஐயோ, நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பொண்ணை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. பொண்ணாமா இது? ஆமாம். ஐயோ பாவம், அந்த வீட்டுக்காரன் என்ன பாடுபடுவானோ. ஆமாம், நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். அது பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு உங்க ஒய்ஃபை திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லபடியாக வாழ்ற முறையை பாருங்க. முதல்ல உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து அவங்க கூட நல்லபடியாக வாழுங்க. அப்புறமா தளபதி அவர்களை நீங்க பனையூர்லேருந்து வெளில கூப்பிட்டு வருவீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஏம்மா நன்றிம்மா.